நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிறுத்தையை பார்க்க வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் சிறுத்தை வந்துட்டுன்னு சொன்னாங்க. அந்த சிறுத்தை அந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குன்னாங்க. சரி, எதுக்கு எல்லாரும் சொல்கிறத நம்பிக்கிட்டு நம்ம போய் டைரெக்டாக பார்த்துட்டோம்னா, நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டோம். ஃபாரஸ்ட் பார்க்க நல்லா தான் இருக்குது. நானே இந்த ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் அதிகமாக வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் வாரேன். காஞ்சி போய் கிடக்கு இந்த ஃபாரஸ்ட். நான்லாம் ஒரு 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேட்டன்னு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தார். கேரளாவில் உள்ள ஆறு உள்ள 2 போர் கிணறு எல்லாமே இருந்துச்சு. கொல்லாமலம் நிறையா இருக்கும். மாங்காய் சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபாரஸ்ட்டு. காலப்போக்கில் எல்லாம் போயிட்டு இன்னும் உள்ள கிணறுலாம் இருக்குது. உள்ள ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டில் தான் அவர் இருந்தார். அவர் இறந்ததும் ஆள் கைமாறிச்சு இடம். எல்லோரும் பார்த்துக்கிறேன்னு இடத்த விற்றுட்டாங்க. உள்ளேருந்து கொல்லாமலம் மரத்தையும் வெட்டிட்டாங்க. கொல்லாமலம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். நல்ல ரேட்டுக்கு போகும். அதெல்லாம் தெரியாமல் அதை வெட்டி மரத்தெல்லாம் விற்றுட்டாங்க. இருங்க, அவ்வளோ கிணறையும் காட்டுறேன், சிறுத்தையும் காட்டுறேன், வீடையும் காட்டுறேன். பார்க்கலாம் சிறுத்தை இருக்கா இல்லையா. ஃபோன்பே வேறு. மேற்கு திசை நோக்கி போவோம். அங்கே ஒரு ரூம் இருக்குது. ரூம் கிட்ட போய் பார்க்கலாம். முன்னாலெல்லாம் ஆயுத பூஜை வந்துச்சுன்னா அதுக்கு வீட்டு முன்னாடி மாயிலை தோரணம் கட்டுவாங்க. அதுக்கு மாயிலை பறிக்கிறதுக்கு நாங்கள் இந்த தோட்டத்துக்குள்ள தான் வருவோம். அப்போ வந்திருக்கும் போது நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். அந்த மாயிலையே பறிக்கணும்னு சொல்லிட்டு நான் மாங்காய் கிடந்துச்சு. மாங்காய் பறிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு மாங்காய் பிடிச்சி தூங்கிட்டேன். அதில் இருந்து எறும்பு ஃபுல்லாக என் சட்டையில் உளுந்து கடிச்சு நான் அதில் உருண்டு அப்படியே காமெடியாக வச்சு ஒன்றையும் காணும். காஞ்ச கடை கிடக்கு. இது தொட்டி. தண்ணி இறக்கி கட்டி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் எறும்பாக தான் இருக்குது. ஏறினா கடிச்சு போடுவேன். பாருங்க, மேலே ஃபுல்லாக எறும்பு கூடு. தொட்டி அவங்களுக்கு காட்டணும் ஆசையாக இருக்குது. எப்படி இறந்துடலையா. ரொம்ப நேரம் காட்ட முடியல. இந்த எறும்பு கடிச்சு தான் ஓடினேன். பாதி தூரம் வந்துட்டோம் ஃபாரஸ்ட்டில். இதுதானே நம்ம பின்னாடியே வருது. சேஃப்டிக்கு நாயை தான் கூப்பிட்டு வரோம். சிறுத்தைக்கு பரவாயில்ல, எல்லாம் பழகுதே. வா.
இது பழைய காலத்து வீடு தானே. இந்த வீடு இப்போ தான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இங்கே வரைக்கும் இருந்தாங்க, ஆள் நிற்கேன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ இடிஞ்சு கிடக்கு. இந்த தோட்டம் நல்லா இருக்கும்போது இந்த தோட்டத்துக்குள்ளே மாமரம் எல்லாமே நல்லா நின்னதும் கரடி வந்துச்சு. கரடி மிளாலாம் ரெகுலராக சீசன் டைமில் வந்துடும். ஊருக்குள்ள வந்தோம். அப்போ கரடி இந்த வீட்டுக்கு தான் கிடக்குன்னு ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. மொசர் கூட்டத்தை பருப்பாங்க இல்லை. எங்கே இருக்கு முன்னாடி பார்த்து தான் இருக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அதை பக்கத்தில் அதுவும் நல்லா கட்டியிருக்காங்க. வேலைகள் சிங்களாக கிடக்கலாம். இது அப்பெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வீடாக இருந்துச்சு. இடிஞ்சு கிடக்கு. இந்த இடத்துல தான் இது ஒரு கிணறு இருந்துச்சு. கிணறு மூடிட்டாங்க. வேறு உள்ள தள்ளியும் ஒரு கிணறு உண்டு. இந்த வீடு இந்த சைட்லலாம் தென்னை மரமாக இருந்துச்சு. தொட்டி, மோட்ரு, பம்பு செட்லாம் இருந்துச்சு. எல்லாம் தர மாட்டோம் ஆகிட்டு. கிச்சன் வாங்க, இன்னும் உள்ள தள்ளி போய் பார்க்கலாம். கிச்சன் அடுப்பு, சமையல் அறை. கம்ப ஒரு நல்லா டேமேஜ் ஆகிட்டு. இன்னும் உள்ள போய் பார்க்கலாம். நல்லா இருந்த தோட்டம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்க. உள்ள எல்லாம் கரடிலாம் வந்துடாது. எல்லாம் இடிஞ்சு. அங்கே ஒரு வீடு இருக்குது. அது இந்த வீடெலாம் இடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டினாங்க. தோட்டத்தை மறுபடியும் பழைய நிலை கொண்டு வரணும், எடுத்து பார்த்துக்கணும். கடைசியில் தோட்டத்தை விற்று மரத்தெல்லாம் வெட்டி அழிச்சிட்டாங்க. இப்போ நிற்கிறது வேப்ப மரம், தேக்கு மரம் இருக்குது. இல்லை தள்ளி போனால் கொல்லை மரம் நின்றுச்சு. அதெல்லாம் இருக்குதான்னு தெரில. இந்த கிணறையும் மூடிட்டாங்க. இதனால் பெரிய அளவில் லென்த்தாக இருந்துச்சு. ஏதோ சின்ன கிடங்குன்னு நினைக்கிங்க. ஆனால் கிணறு இங்கே வரைக்கும் நல்லா லென்த்தாக இருந்த கிணறு மூடி இருக்காங்க. திரும்ப தோன்ற மாதிரி தெரியுது. கம்பு எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. இந்த பக்கம் ஒரு நீர் தேக்கி கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஊர்னின்னு சொல்லுவாங்க. தண்ணிலாம் மழை டைமில் தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு மரங்களுக்கு யூஸ் ஆகும். மோட்ரு வச்சு எடுத்துக்கலாம். கட்டி வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தோம். இந்த செல்லு ரொம்ப மரமே இல்லை, நிறையா இருந்துச்சு. வெட்ட இடத்துலலாம் மரம் முளைச்சு வருது பாருங்க. ஃபாரஸ்ட்னா எவ்வளோ வரைக்கும் சிறுத்தை இது கட்ட உடனே கரடியும் கிடக்கு. கரடி நைட் டைமில் தான் தோட்டத்துக்குள்ள வரும். பகலில் இந்த தோட்டத்தில் அடிக்கிற வெக்கைக்கு கிடக்காது. சிறுத்தையும் கிடக்காது தான். ஆனால் தோட்டத்துக்கு நடுப்பகுதியில் ஒரு குவாரி மாதிரி இருக்கும். தண்ணி நிறையா கிடக்கும், மரமும் நிறையா இருக்கும். அந்த இடம் மட்டும் அப்படியே இருக்குது. அங்கே தான் கிடக்கும்னு நினைக்கிறேன் சிறுத்தை.
தாகமாக இருக்கு, தண்ணி இருக்காம பார்ப்போம். தொட்டி இருப்பேன். இங்கே ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே 7-8 தொட்டி உண்டு. நம்ம காட்டோட பாதி தூரம் கூட வரல இன்னும். சரியில் இருந்து மரம்லாம் வெட்டிட்டாங்க. தொட்டியில் பார்க்கலாம். போர் நிறைய கிடந்துச்சு, ஒரு போரும் கண்ணில் பட முடியுது. எலும்பு கூடு இருக்கு. எலும்பு கூடு சத்தியமா எலும்பு கூடு. கரடி வேட்டையாட இருக்கா சிட்டையா? பார்த்தீங்கன்னா தொட்டி மேலே ஏறிட்டோம். என்ன இருக்கு? என்ன இது? ஆடா மாடா? கொம்பு இருக்கு, ஆடு பல்ல எத்தனை பெரிய இடக்கு பாரு. பல்செட்டு ஆடு மாதிரி தெரியல. ஃபாரஸ்ட் பார்த்துக்கோங்க. சிறுத்தை கிடக்குன்னா எங்களால நம்ப முடியல. இந்த ஹீட்டுக்கு சிறுத்தை கிடக்காது. சரி கரடியாச்சும் கண்ணில் போகணும்னு பார்த்தா சமைச்சு சாப்பிடலாமா? அதுவும் இந்த இடத்துலயே போடுவாங்க? வாய்ப்பு இல்லை, வேற என்னமோ இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். தொட்டிகளை சும்மா இலையா கிடக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா எதிர்பார்க்கல. இதெல்லாம் கிணறுன்னு சொல்லுவாங்க, எதிர்பார்க்காதீங்க. இது கிணறு கிடையாது. இன்னொரு கிணறு இருக்கே கிடையாது. இது சும்மா ஏதோ பார்த்துருப்பாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தொட்டி இருக்கு. இல்லை நானே இப்போதான் இந்த தொட்டி பார்க்க 3வது தொட்டி என்ன நிறைய தொட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வந்தது கிடையாது. பார்க்க லேசாக மெல்டாப்பில் பார்த்துருக்கேன். ஒரு தொட்டி ஒன்று, அதை சுற்றி தென்னை மரமாக இருக்கும். உள்ள ஒரு ஆள் கட்டில் படுத்துருப்பாரு, தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும். இதில் ஃபுல்லாக மரமாக இருக்கும். இந்த செடியெல்லாம் கிடையாது, அழைச்சிட்டு எல்லாம் முடிச்சுக்கலாம். பயமுறுத்துற மாதிரி இருக்கு காடு, வேற மாதிரி இருக்கு. எடுத்துட்டாங்க பாதி அந்த காப்போட பாதிக்கு வேலி போட்டிருக்காங்க. முயல் அது பிடிச்சிக்கணுமாங்க? வாய்ப்பே இல்லை. இது பிடிச்சிடாதுங்க.
வேலைக்கு அந்த பக்கம் போய் பார்ப்போம். வந்துட்டு நாய் வேலையை வரை இறங்கணும். நான் அதுக்கு படி இறப்பான். இங்கே வர போகணும். எப்படி போவா? இந்த இடத்த வைக்கும்போது க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜேசிபி வச்சு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தியா? ஆள் நடமாட்டமா? இது தானே டெய்லி அங்கே பக்கத்து ஊர்லேருந்து ஒரு ஆள் மாடு மேய்ச்சிட்டு வருவார்ல, அது தோட்டத்துக்குள்ளோடி வரும். நான் அது இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ மாட்டை இப்படி கொண்டு வந்துட்டுருக்கு. கரடி கிடக்குங்க. வந்துட்டோம் ஃபாரஸ்ட்டுக்கு அவுட் சைடில். இதில் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இதெல்லாம் நடுப்பகுதி. சில தான் குவாரி இருந்துச்சு, அதெல்லாம் சில மழை கம்மியாக தான் ஆல்ரெடி இருந்துச்சு. இதுக்கு அந்த பக்கம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அது தோட்டத்தோட அடுத்த பக்கம். அதுவும் பச்சை பச்சைன்னு இருக்குது. அது ஒரு ஆள் வாங்கியிருக்காரு, இது ஒரு ஆள் வாங்கியிருக்காரு. அது இன்னும் மெயின்டைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். குவாரியை பார்ப்போம். தண்ணி கிடக்கு. குவாரி எந்த சைடு போனா மறந்து போச்சு. இதில் தானே போனோம். நல்ல எப்படியும் அடை கொடுத்தே தூக்கி வச்சிருக்கு பாரு. இந்தா எவனாச்சும் கோல் மாதிரி வேலை பார்த்துருப்பான். கோரி அங்கே அது போயிட்டா இனிமேல் தான் வருமா? இனிமேல் தான் வருமா? போயிட்டா? இல்லை இல்லைண்ணா, இதில் தான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். இந்த சைடு தான் இருக்கும் குவாரி. நான் வழி தேட கிடக்கலாம். வண்டி வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். வழியாக கிடக்கு. அது சின்ன வடியும் பாட்டு வந்துருக்கலாண்ணே. அண்ணா இருக்கு பாரு. சார் பக்கத்தில் கிணறு உண்டுங்களா? ஆமாம், அது பக்கத்தில் கிணறு உண்டு. போகும்போது பாட்டு போகணும். மிச்சம் அடுத்த தோட்டத்தை அடுத்த வீடியோவில் பார்த்து ஒரு எலும்பு கூட பாரு பெருசு. ஆடும் கிடையாது, ஆடும் கிடையாது. நிலா சுத்திட்டு அலைஞ்சி அந்த நிலாவை காணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எவன் சாப்பிட்டானோ? டைனோசர் எலும்பு பண்ண மாதிரி இருக்கு, அவ்வளோ பெருசு. எலும்பு ஒவ்வொரு சைடாக கிடக்கு, செதறி கிடக்கு. அதான் இன்னும் யாரும் வரமாட்டாங்க, ஊர்காரம் கூட வரமாட்டாங்க யாரும். நல்லா தீயை கொளுத்திட்டா கூட அந்த புகையை பகை கூட இவங்க வரமாட்டாங்க. கிடங்கிறது குவாரிகளே நடந்துட்டு இருக்கோம். காணும் தாண்டி வந்துட்டோம் நினைக்கிறோம்ல. அண்ணா இருக்குல்ல பக்கத்தில் வந்துட்டோம். தண்ணி கிடக்கும். கிடக்குதுண்ணே. இதில் இறங்கணும். பார்ப்பேன் எப்படி இருக்கு. எங்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த வயல் இந்த மந்திர வயல் தானே.
இது நம்ம உங்க வீட்டு வரோம் தெரியுமா, அந்த சைடு பக்கத்து ஊருக்கிட்டே வந்துட்டோம். அவ்வளோ பெரிய தோட்டம்ல அது. கோரி இதில் வழி கிடைக்காது. இறங்கிக்கலாம இருக்கு. நாய் அப்படி இப்படி இறங்கிட்டு இந்த பார்த்து வா. வழுக்கலை செய்து வந்தாச்சு. வழி போட்டிருக்குண்ணா உள்ள வர்றதுக்கு. பார்த்தா எவ்வளோ புறா இருக்கு. புறா தண்ணி இருக்குமா புறா இருந்தா அப்போ இந்த முக்கில் இருக்குது என்னது கழுகா? எங்க இல்லை ஆமாட கழுகு தானே? கழுகுதான். வயசாயிடுச்சுன்னா ஒரு முடி இதாயிடுது இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இரு கத்திரி வந்தாலே அதுவும் புறா தான் நினைக்கிறேன். புறாவா இருக்காது, அது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. ஜெராக்ஸா அப்படின்னு ஒரு புறா சொல்லுவாங்க தெரியுமா, கோழி மாதிரி இருக்குமா, அதுவா இருக்குமா. அது இந்த இடத்துலலாம் கிடைக்காது. இங்க பாரு தண்ணி கிடக்கப்பா, பத்தவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளாக கிடக்கு. கோரி மெயின்டெனன்ஸே இல்லை. ஆனால் கிடக்கு. அது நம்ம பறக்க மாட்டேங்க பாரு, கழுகுதான். அந்த முடி இதாயிட்டு ரிட்டர்ன் முளைக்கும்ல, அதுக்காக வந்து இருக்குமா இருக்கு. கீழே இறங்குமா அப்படி இறங்கிடுவாரு. வீடியோவில் தெரியுதா தெரியல, வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியும். தண்ணியில் போய் கால் வச்சிட்டோம். தண்ணியில் விழுந்தா அடிச்சு காற்று வேற ஒவ்வொரு அடிச்சுக்கிட்டு ஒரு வழியாக கோரியில் வந்தாச்சு. குவாரி மட்டுமே 3 கிடங்கு இருக்குன்னாங்க. ஒரு கிடங்கு வந்திருக்கோம், மிச்சம் 2 கிடங்கு பார்க்க முடிஞ்சா பார்ப்போம், இல்லை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இருட்டாயிட்டு இருக்கு. சிறுத்தை கிடக்கா இல்லையோ, கரடி கிடக்கு. நானே 4 டைம் நேரில் பார்த்துருவேன். இருட்டாயிட்டுனா அப்புறம் பார்த்துட்டு போகுது பாரு புறா, அதுக்கிட்ட இருந்து தப்ப முடியாது. மரம் காஞ்சிட்டுனா தண்ணி இல்லாமல் வேற அது எவ்வளோ தூரம் தான் போடும். மழை பெஞ்சா மறுபடியும் தண்ணி ஊறி மேலே வந்துடும். சைடு சின்ன சின்னதாக தான் இருக்கு பாரு. லைட்டாக கீழே ஒரு கல் சரிஞ்சாலும் மொத்தமாக தெரியும். விழுந்துச்சு. நம்மளாம் தண்ணி காட்டணும். பார்த்தா தெரியுமா பறந்துட்டா அந்தா இருக்கு பாரு. பாறைகளுக்கெல்லாம் அல்ல ஆந்தல ஆந்தையா ஆந்த கண்ணை பார்த்தாலே தெரியுது பாரு. அந்தா இருக்கு பாத்தியா, கண்ணை பார்த்தாலே தெரியுது. நம்மள பாக்கி அந்தா பறந்துட்ட. பகல்ல பறந்து கிடாது, எப்படி பறக்குது? பகல்ல கண்ணு தெரியாதுன்னு பாங்க. எங்க போய் முட்டிட்டு சாகுது. நாய் தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சு. இது செத்து போய் தானே. தண்ணிட்டு போய் பார்ப்போம். இல்லை இந்த செடி கடிக்குமே. சரி செடியில் வாசம், செடி கடி உள்ள கிடங்கு இன்னும் இருக்கா எப்படின்னு தெரியல. கிடங்கு இருக்கா இல்லைன்னா இவ்வளோதான் ஆழமான்னு தெரியல. கள்ளத்தி போட்டு பார்த்துமா போடு. பெரிய கலப்படாது தான் சவுண்டு கேட்கும். சவுண்டு வச்சா
ஆழம் இல்லை, ஒரு மாதிரி தொம்முன்னு கடிச்சுனா தான் ஆழம் இருக்கும். இந்த கல்லை போட்டு பார்ப்போம். இருக்கா இல்லையானு தெரியலையே. இருக்கு, இது பக்கத்தில் மொந்துன்னு விழுது. பக்கம் ஆளாக இருக்காது நினைக்கிறேன். சரி நினைப்போமா? கால் நினைப்போமா? என்ன அந்த பக்கத்தில் நினைப்போம்? சும்மா இரு. ஏன் தண்ணி எவ்வளோ நாள் தேங்கி கிடக்குன்னு தெரியல. கால் நினைக்கணுங்கிற உள்ள விழுந்தா நீச்சல் தெரியுமில்ல, அப்புறம் என்ன செல்லு விழுந்துருப்போம். இல்லை பொது பொதுன்னு இருக்கல ரமேஷ்னா. நினச்சிட்டோம்னே ஒரு வழியா. இல்லை ஆழம் இருக்குல்ல, லேசாக உள்ள போகுது காலு, மண்ணு கீழே இறங்குது. மேலே இதுலேயும் ஒவ்வொரு இதுலேயும் பொந்து இருக்கு பாரு. எவ்வளோ பெரிய கோரி. இதான் நம்ம பிறகுறதுக்கு முன்னிட்டே தோண்டிருக்காங்கண்ணே. மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. அடுத்த கோரி பார்ப்போம். அதோட சின்னதாக பெருசா தெரியல. எது இதா அந்த கோரியா? பெருசு தான் நினைக்கிறேன். அடுத்த கோரி வந்தாச்சு. இது கொஞ்சம் பெரிய கோரி தான். இதில் உள்ள இறங்க முடியாது நினைக்கிறேன். பெரிய கோரி தான் நினைக்கிறேன். இந்த மேட்ல இருந்து பார்ப்போமா? கீழே இறங்க வேண்டாம், பயன்படுத்தி. ஆமாம், இதில் ஊத்து இருக்குமா இருக்கும். பெருசாக தோண்டிருக்காங்களா? நாய் மட்டும் உள்ள வந்துட்டு வர முடியாம இருக்கு. எப்படி இருக்கும்? ஒன்றுமே பண்ண முடியாது, போட்டு போயிட வேண்டியதான். இல்லை எங்கே பைப் போட்டிருக்காங்க பாரு. இந்த பக்கத்தில் தோட்டம் காலி பண்ணணும். அங்கே இங்கேருந்து தண்ணி எடுக்காருன்னு நினைக்கிறேன். ஓடு, இது தப்பு தானே. இந்த குவாரியிலேருந்து நம்ம ஊருக்கே தண்ணி எடுக்கலாம்ல, பைப் லைன் போட்டு. ஏன்னா அது பாட்டு கிடக்கு, யார் கண்ட்ரோல் பண்ணலாம. எல்லா இடத்துக்கும் மோட்டர் இருக்கும். இனியும் வழி கிடக்கடே. சூப்பர், உள்ள போயிட்டு இருக்கோம். ஆமாம், தண்ணி தான் எடுக்கணும். அங்கேயோடுங்க வழி நீட்டாக இருக்கலாம். அது லைட்டா பேட்டரியா? ரொம்ப நாள் இருக்கிறாங்க பைப்லாம் மாதிரி. ரொம்ப நாளாக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். உள்ள தண்ணி இருக்கடா, லைட்டாக இருக்கு. இந்த பக்கம் ஒரு பைப் போகுது. என்னடா நடக்குதுங்க? தண்ணி அதோட இதில் நிறைய கிடக்கு பத்தியா. இது ஊத்தாவே வத்த மாட்டேது. கரண்ட் பைப் நினைக்கிறேன். ஆமாம், இது எங்கேருந்து வருது? இதை மோட்டரால மீட்ரு வாக்ஸு யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். மேப் என்ன அதுக்கு ஒரு மோட்ரு செட்டாக இதுலேயே வச்சுருக்கான். எவ்வளோ அது? இது யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுல்ல. தண்ணி இப்போ எடுக்கிறாங்கன்னு கூட தெரியல. அதான் நினைக்கிறேன். இதெல்லாம் மோட்டர் பெல்ட்லாம் அந்த போய் கிடக்கு பிரகாஷ். அப்படியா? கேரி இது மெயின் ஆஃப்ல இருக்குல்ல, வரைய மாட்டேங்குது. எங்கே இருக்கு? சும்மா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டு போகும். வேண்டாம், ஆன் பண்ணிட்டேன். மோட்டர் பெல்ட்டே அத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். இது கிடக்கு மாட்டி சும்மா தான் இருந்தா மாடல் அப்படி தான். இல்லை அத்து தான் நடக்குது.
இல்லைல்ல ம் அப்படிதான் மாடலு. இப்படிதான் சுத்தமா பழைய காலத்து மோட்டர் நினைக்கிறேன் இது. வயக்காரெலாம் வச்சுருப்பாங்க. இதுலேயே அப்படி கீழே இறங்குற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபுல்லாக அடக்க உள்ள போக முடியாது. நாய் வேற அதில் போய் கீழே விழுந்துச்சோ ஒத்துரும் பார்த்து போயிடும். இன்னும் கிடங்கு இருக்குன்னு நினைக்கிறோம்ல, மேலே தண்ணி இங்கேரு. அதோட இதில் ஊற்றுறானா இருக்கல? இல்லை மீடியம் தான். வாங்க அடுத்த குவாரியை பார்ப்போம். அடுத்த குவாரி நாளைக்கு பார்ப்போம். நம்ம போயிட்டு தங்கியிருந்த வீடையும் கிணறையும் பார்த்து வீட்டுக்கு போவோம். இப்போ தண்ணி அப்படி வந்து இதுக்கு மெனக்கெட்டு கிடங்கு தூக்கிருக்கான்னு நினைக்கிறேன். பைப் லைனு இப்படி ஏறம் இரும்பா இருக்கு. இதில் இன்னும் பச்சை பச்சை என்ன மரவாசம் இருக்கு. தண்ணி ரீசெண்டாக ஆமாம் ஈரம் இருக்கு. ரீசெண்டாக எடுத்துகிட்டு தான் இருக்கான். ரைட்டு. அந்த அங்கே ஒரு பைப் இருக்கு. தண்ணி இவ்வளோ தண்ணி இருந்தால் அப்புறம் எடுக்க தான் செய்வாங்க. சரி, இவ்வளோ வருஷம் வெடி எடுத்தோம். நம்ம ஊர் பேரே சொல்லலை. மேல்கரை குட்டி ஐலாண்டு என்ன? குட்டி ஐலாண்டு. சீசன் டைம்ல கூமாவட்டியோட சூப்பரா இருக்கும். ஏங்க நம்ம ஏங்கலாம் சொல்லக்கூடாது. நம்மளா புதுசா வந்தது. இது குளத்துல தண்ணி கிடந்தா எங்க நம்ம நல்லா இருக்கும். குளத்துல சீசன் டைம் மழை பெய்ய ஆரம்பிச்சுனா போதும், இதெல்லாம் பச்சை பச்சை ஜம்முன்னு இருக்கும். இந்த குவாரி நிறைஞ்சுனா இருக்கும் தெரியுமா? குவாரி விட்டு வெளியே வந்துட்டோம். பார்ட் 2ல அந்த ஃபாரஸ்ட் போவோம். ஃபாரஸ்ட்ல போக டைம் இல்லை. பெரிய ஃபாரஸ்ட். அங்கே தண்ணிலாம் நிறையா இருக்கும். பச்சை பச்சைன்னு இருக்கு. சிறுத்தை கிடக்கு. நல்லா சிறுத்தை கிடக்கு. அந்த ஃபாரஸ்ட் அந்த தோட்டம் இருக்கும்போது வேலை பார்க்குற ஆட்கள் வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ சொன்னாங்க பக்கத்தில் ஒரு கிணறு கிட்டத்தட்ட நான் வீட்டுக்கிட்ட நினைக்கிட்டோம். வந்தே வந்துட்டோம் வீட்டுக்கு. இந்த வீட்லயும் மாடி இருக்கு, தொட்டி இருக்கு, மாடிலாம் இருக்கு. மாடி படிக்கட்டலாம் உள்ள போய் பார்ப்போம். நிறைய யூஸ் பண்ணி வரேன் நினைக்கிறேன். சமையல் கிடக்கு. இதான் மாடி படிக்கிட்டு. அந்த பக்கம் அந்த பக்கத்தோட காமிக்கலாம்.
அங்கே பார்த்தீங்களா அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இந்த இருக்கான கிணறு இன்னும் தண்ணி இருக்கு. உள்ளே போகிற நிலமையில இல்லை கிணறு. நம்ம இப்படியே போய் பார்ப்போம். கிணறுல தண்ணி இருக்கு. நிறைய ஊற்று வத்தாமல் இருக்குன்னா அப்படியே நல்லா. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ பார்ட் 2. நாங்கள் காமிச்ச அந்த ஃபாரஸ்ட்டு க்ரீன் ஃபாரஸ்ட் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. தண்ணியும் நிறையா இருக்கும். உள்ள ஆளும் இருப்பாங்க, சிறுத்தை கரடியும் இருக்கும். எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.